இந்தியாவுக்கு விஜயம் செய்திருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில இன்னைக்கு ஒரு சந்திப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. ரெண்டு நாடுகளுக்கும் தரப்புகளுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திரப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது, இந்த சந்திப்பில் என்ன நடந்தது, இப்ப கைச்சாத்திரப்பட்டிருக்கிற உடன்படிக்கை மூலமா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கிடைக்கிற நன்மைகள் என்ன, அந்த உடன்படிக்கையில என்ன இருக்கு என்றதை பற்றி இந்த காணொளியில விளக்கமா தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஹைதராபாத்தில் இருக்கிற பிரதமர் மோடியினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் ரெண்டு நாடு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைக்கு நடந்திருந்தது. இந்த சந்திப்பில் ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கையினுடைய ரெண்டு மிக முக்கியமான அம்சங்கள் இருக்கு. அரசு அதிகாரிகளினுடைய திறனை விருத்தி செய்கிறது, மேம்படுத்துறது இந்த உடன்படிக்கையினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம். ரெண்டாவது விஷயம், இரட்டை வரி விதிப்பை ரத்து செய்கிறது, இல்லாட்டி மாற்றி அமைக்கிறது இந்த உடன்படிக்கையினுடைய அடுத்த அம்சம். இந்த இரட்டை வரி விதிப்பு சம்பந்தமா ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை இருக்கு. இப்ப சாதாரணமாக நாங்கள் விளங்கிக் கொள்றதா இருந்தா ரெண்டு நாடுகள்லையும் சில விஷயங்களுக்கு வரிகள் விதிக்கப்படும். இது வர்த்தகர்களுக்கும் தாக்கம் செலுத்தக்கூடியது, சாதாரண பொதுமக்களுக்கும் தாக்கம் செலுத்தக்கூடியது. இப்போ ஒரு நபர் இந்தியாவை சேர்ந்தவர் இலங்கையில முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கும் போது மறைமுகமாவோ நேரடியாவோ இலங்கையிலையும் வரி செலுத்த வேண்டியிருக்கும், இந்தியாவிலையும் வரி செலுத்த வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இலங்கையை சேர்ந்த ஒரு நபர் இந்தியாவுக்கு போய் பணம் சம்பாதிக்கும் போது ரெண்டு நாடுகள்லையும் வரி செலுத்த வேண்டியிருக்கும். இதுல ஒரு சலுகையை பெற்றுக் கொடுக்கிறதன் நோக்கமாக கொண்டு ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இந்த புதிய உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட்டிருக்கு. ரெண்டு நாடுகள்லையும் வரி செலுத்துறது தவிர்க்கப்படும். ஏற்கனவே இருக்கிற உடன்படிக்கை மாற்றி அமைக்கப்படும். இது சாதாரண பொதுமக்களுக்கும் அதே மாதிரி வர்த்தகர்களுக்கும் நன்மையை கொடுக்கிற மாதிரியான ஒரு உடன்படிக்கையா கட்டாயம் இருக்கும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இந்தியாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விஜயம் செய்திருக்கிறதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவிச்சிருக்கிறார். அவர் எந்த நாட்டுக்கு விஜயம் செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கேள்வி இருந்தது. குறிப்பாக இந்திய ஊடகங்கள்லையும் இந்திய அரசியல்வாதிகள் மத்தியிலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இளைஞர்கள் மத்தியில் இதை பற்றி பெருசா அலட்டி கொள்ளாட்டியும் கூட இந்தியாவில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சில நேரங்களில் இந்தியாவுக்கு விஜயம் செய்யாம சீனாவுக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி விஜயம் செய்வாரோ என்ற மாதிரியான ஒரு சந்தேக பார்வை இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இப்ப பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவிச்சிருக்கிறார். முதலாவது நாடா நீங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு நன்றி என்று சொல்லி, அதே மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் தான் இந்தியாவுக்கு முதல் நாடா விஜயம் செய்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறன் என்ற கருத்தையும் சொல்லியிருந்தார். இதற்கு முதல்ல இருந்து இலங்கைக்கு எப்படியான உதவிகளை எல்லாம் இந்தியா செய்து கொண்டிருக்கு என்ற விஷயத்தையும் பிரதமர் மோடி இந்த சந்திப்பில் ஞாபகப்படுத்தி இருந்தார். கிட்டத்தட்ட 5 பில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கையினுடைய மக்களுக்காக இந்தியா செலவு செய்திருக்கு. இது எல்லாமே கடன் கிடையாது, மானிய அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிற உதவிகள். 25 மாவட்டங்களையும் சேர்ந்த மக்களுக்கு இந்தியாவினுடைய உதவி இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு, இனியும் கிடைக்கும் என்ற கருத்தும் இதில் பேசப்பட்டிருந்தது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 200 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மானிய உதவித்தொகையை வழங்குறதுக்கும் இந்திய அரசாங்கம் முன் வந்திருக்கு. இது ஒரு புதிய அறிவிப்பா பார்க்க முடியும். இலங்கையினுடைய மாணவர்களுக்கு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இது இருக்கு. மூன்றாவது விஷயம், 2022 பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் இந்தியா பல வகைகளிலையும் இலங்கைக்கு உதவி செய்திருந்தது. இதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நன்றி தெரிவிச்சிருக்கிறார். குறிப்பா கடன் மறுசீரமைப்பு என்ற செயற்பாட்டில் இந்தியாவினுடைய முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்தது. என்னன்னு சொன்னா, சீனாவில் கடன் மறுசீரமைப்பு செய்யறதுக்கு ஒரு சிக்கலான நிலைமை இருந்தது. ஆனா இந்தியாவோட அது இலகுவா ஏற்படுத்தி கொள்ளப்பட்டிருந்தது. இந்த விஷயத்தை மறைமுகமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். அதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்ற கருத்தையும் அவர் சுட்டி காட்டியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கை இணைஞ்சு கொள்றது. பிரிக்ஸ் அமைப்பில் இணைஞ்சு கொள்றதுக்கான ஆர்வத்தை இலங்கை தொடர்ச்சியாகவே வெளிப்படுத்தி இருக்கு. இதுக்கு முதல்லையும் இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. போன மாதம் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனால் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் சொல்லியிருந்தார், விண்ணப்பம் நிராகரிக்கப்படலை, அது இப்போ பெண்டிங்கில் இருக்கு. இலங்கையினுடைய விண்ணப்பம் மட்டும் கிடையாது, வேறு நாடுகளும் பிரிக்ஸ் கூட்டணியில் இணைகிறதுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சிருக்கு. அது எல்லாமே பெண்டிங்கில் இருக்கு. எதிர்வரும் நாட்களில் அது பரிசீலிக்கப்படும் என்ற மாதிரியான வாக்குறுதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பிரிக்ஸ் அமைப்பினுடைய வங்கியில் இணைகிறதுக்கான விண்ணப்பத்தை அந்த அமைப்பு ஏற்றுக்கொண்டிருக்கு என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. இப்போ ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான தலைவர்கள் மத்தியிலையும் இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரிக்ஸ் அமைப்பில் நாங்கள் இணைஞ்சு கொள்ளணும் என்ற ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு இந்தியாவினுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு கட்டாயம் தேவைன்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்கிறார். அஞ்சாவது விஷயம், மீனவர்களினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள் பேசப்பட்டிருந்தது. குறிப்பா இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் நரேந்திர மோடிட்ட வெளிப்படையா நேரடியா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதுதான் சட்டவிரோதமான மீன்பிடிக்கு
இனி அனுமதி கிடையாது என்றது. என்னன்னு சொன்னால் இந்த 2 நாடுகளையும் இழுவை மடி மீன்பிடி என்றது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கு. இது நிப்பாட்டப்படணும். சட்டவிரோதமான மீன்பிடிக்கு அனுமதி கொடுக்கப்படக்கூடாது என்ற கருத்தை நேரடியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் 2 நாடுகளினுடைய தலைவர்களும் இந்த மீனவர் பிரச்சனையை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அணுக முடியும் என்ற கோணத்திலையும் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க என்ற விஷயமும் இப்போ செய்திகளில் வெளிவந்திருக்கு. 6வது விஷயம் என்னென்னு சொன்னால், இதுக்கு முதல்ல ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது. 3 திட்டங்கள் சம்பந்தமாக ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது. 2 நாடுகளுக்கும் இடையிலான மின்சார கட்டமைப்பை இணைக்கிறது, ஒரு பெட்ரோலிய பைப்லைன் குழாய் கட்டமைப்பை ஏற்படுத்துறது 2 நாடுகளுக்கும் இடையில. 3வது திட்டம் 2 நாடுகளுக்கும் இடையில பாலம் நிர்மாணிக்கிறது என்றது. இப்ப ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையில நடந்திருக்கிற சந்திப்பிலையும் இந்த திட்டங்கள் சம்பந்தமா பேசப்பட்டிருக்கு. இந்த பாலம் அமைக்கிறது சம்பந்தமா எங்கேயும் பேசப்படல. மற்ற 2 திட்டங்களும் பைப்லைன் அமைக்கிற திட்டமா இருக்க முடியும். 2 நாடுகளினுடைய மின்சார கட்டமைப்பை இணைக்கிற திட்டம் தொடர்ச்சியா முன்கொண்டு போகப்படும் என்று சொல்லியும் 2 நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் இடையில ஒரு இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 7வது விஷயம் என்னன்னு சொன்னா, பாதுகாப்பு சார்ந்தது. குறிப்பா இந்தியாவினுடைய நோக்கம் எல்லாமே தங்களுடைய பாதுகாப்புக்கு எதிராகவோ தனிப்பட்ட நலனுக்கு எதிராகவோ இலங்கையை யாரும் பயன்படுத்தக்கூடாது, சீனா பயன்படுத்தக்கூடாதுன்றது இந்தியாவினுடைய ஒரு நோக்கம். இதுவும் மறைமுகமாக சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஒவ்வொரு 2 நாடுகளுமே ஒவ்வொரு நாட்டிலையும் தங்கி இருக்கு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இதுக்கு ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்றதுக்கான திட்டங்கள் வகுக்கப்படும். புரிந்துணர்வு பாதுகாப்பு உடன்படிக்கை என்றது விரைவிலேயே கைச்சாத்திரப்படும் என்று சொல்லியும் 2 நாடுகளினுடைய தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. குறிப்பா சைபர் பாதுகாப்பா இருக்க முடியும், இல்லாட்டி கடல் பாதுகாப்பு என்ற விஷயங்களை எல்லாம் 2 நாடுகளினுடைய தலைவர்களும் கவனம் செலுத்தி இருக்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். 8வது, தமிழர்களினுடைய நலன் சார்ந்த விஷயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதியோட அனுரகுமார் திசாநாயக்கவோட கதைச்சிருக்கிறார். உண்மையிலேயே தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி இந்தியா மனதார விரும்பி இருந்தா, எதிர்பார்ப்பு இருந்தா, அந்த தீர்வு எப்போவோ கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அரசியல் ரீதியில் ஒரு பாரம்பரியமா நாங்க பேசுறோம் என்ற அடிப்படையில் ஒன்று அரசியல் நலனுக்காக இருக்கலாம், இல்லாட்டி தமிழ்நாட்டினுடைய வாக்குகளை கவர்றதுக்காக இருக்கலாம். கதைக்கணும்ன்றதுக்காக நரேந்திர மோடி இந்த தமிழர்களினுடைய நலன் சார்ந்த விஷயங்களையும் கதைச்சிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். அதுல குறிப்பா அவர் சுட்டி காட்டி இருக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு நல்லிணக்கம் இலங்கையில் ஏற்படுத்தப்படணும் என்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிற பதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. தமிழர்களா இருக்க முடியும், சிங்களவர்களா இருக்க முடியும், யாருக்கும் இடையில ஒரு பாகுபாடு கிடையாது, எல்லாரையும் நாங்கள் சமமா நடத்துவோம் என்ற மாதிரியான கருத்தை ஜனாதிபதி சொல்லி இருக்கிறாரு. மோடி விடுத்திருக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு முழுமையா நடைமுறைப்படுத்தப்படணும் என்றது 13வது திருத்தத்தை அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். மாகாண சபைகள் தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லி புதிய அரசாங்கம் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. அந்த தேர்தல் விரைவாக நடத்தப்படணும் என்ற கோரிக்கையும் பிரதமர் மோடி நேரடியாக விடுத்திருக்கிறதும் இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சம்பிரதாயத்துக்காக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்று சொல்லி அதை பார்க்கலாம். தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கிற நோக்கம் இந்தியாவுக்கு கடைசி வரைக்கும் கிடையாதுன்றது எங்களுக்கு எப்போது தெரியும். 9வது விஷயம் டிஜிட்டல் மயமாக்கல் என்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இலங்கை, டிஜிட்டல் மயமாக்கல் நோக்கி இலங்கை நகரணும் என்றதை பல சந்தர்ப்பங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறார். டிஜிட்டல் மயமாக்கல்ல இந்தியா அடைஞ்சிருக்கிற வெற்றிக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார். இதே மாதிரியான ஒரு டிஜிட்டல் உட்கட்டமைப்பு இலங்கையில் ஏற்படுத்துறதுக்கும் இந்தியாவினுடைய உதவி, ஒத்துழைப்பு கட்டாயம் தேவைன்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த கோரிக்கையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. 10வது விஷயம், இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில இலங்கைக்கு எப்பயுமே 10வது விஷயம், இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் இலங்கைக்கு எப்போவுமே ஒரு முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுக்கப்படும். அயல் நாட்டுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இலங்கைக்கு முக்கியத்துவம் இருக்கும். இந்த அடிப்படையில் தொடர்ச்சியான உதவிகளை இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு செய்யும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்யணும் என்று சொல்லியும் ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்கிறார். 2 நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் இடையில் இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. 10 விஷயங்களை குறிப்பிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் பேசப்பட்ட விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுடையும் உறவினர்களுடையும் இந்த காணொலியை முடிஞ்சா பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.